அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிதிஷ் முரளி மோகன். தமிழ்நாட்டுல சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் நல்லபடியா வெளியே வந்துருச்சு. தமிழ்நாட்டிலேயே வரலாறு காணாத ஒரு எலெக்ஷன்னு சொல்லலாம் அந்த எலெக்ஷனை. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ரிசல்ட் இந்த ரிசல்ட். ஒரு தனி மனுஷன் தனியா நின்று தமிழ்நாட்டுல இவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு வேவ்ஸையும் கிரியேட் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது இல்லாம அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு நபர் கரண்டா இருந்த சிஎம்ஏ தோக்கடிச்சிருக்காரு அவர் தொகுதியில. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றையும் யாரும் படைச்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வரலாற்றை படைச்சிருக்காங்க நமது தாவேகாவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகியும் அந்த கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள். முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் திரு விஜய் அவர்களுக்கு. அதே மாதிரி என்னுடைய மாவட்டமான வேலூர் தொகுதியில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தாவேகா சார்பான திரு வினோத் கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வெற்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி போன ஆட்சியில தான் நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி தூய்மை, சுகாதாரம், ஹெல்த் இது எல்லாத்துலயுமே நிறைய குறைகள், நிறைய லஞ்சம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிஷன், கரப்ஷன் சொல்லக்கூடிய இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா இதுக்கு மேல வரக்கூடிய ஒரு புது ஆட்சி அமைஞ்சிருக்கு. புது விதமான மக்கள் உள்ள வந்திருக்காங்க. புது இளைஞர்கள் பட்டாளம் உள்ள வந்திருக்கு. இவங்க எல்லாருமே நல்லதே பண்ணுவாங்க, நல்லதே நடக்கும், நல்லதே இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.